அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன். என்ன உங்க அக்கா கழுத்துல ஒரு தங்கத்தை கூட காணோம்? டேய் வாடா கிளம்பலாம். அத்தை இந்த 2 minutes வந்துடுறோம். என்ன உங்க அக்கா கழுத்துல ஒரு தங்கத்தை கூட காணோம்? டேய் ஆ என்னடா சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? இல்லக்கா, இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நம்ம அத்தையிலேருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நீ தங்காதா போட்டிருக்கியான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தங்கங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குல்ல? பேசாமல் நம்மளும் ஒரு கோல்டு செயின் வாங்குவோமாக்கா? சரிடா. சரி வா, அப்போ முதல்ல கடைக்கு போய் விலையை விசாரிச்சுட்டு வந்துடுவோம். சரிடா. அக்கா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. அக்கா இது எவ்வளோக்கா விலை? 85,000பா. சரிக்கா, நாங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறோம். வாடா கிளம்பலாம். வரோம்க்கா. டேய் சஞ்சய், எனக்கு அந்த கோல்ட் செயின்லாம் வேண்டாம்டா, விடு. ஏன்க்கா உன் தம்பினால வாங்கி தர முடியாதுன்னு நினச்சிட்டியா? இப்போ என்ன 7-8 ஆர்டர் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 15-20 ஆர்டர் எடுத்தா சரியா போகுது. மிஸ் தக்ஷனா, மிஸ்டர் சஞ்சய் உங்களுக்கு கண்டிப்பா அந்த கோல்டு செயினை வாங்கி தருவாரு. சரிங்க சஞ்சய். குடிங்க. சார் சார் லொக்கேஷன் தான் இருக்கேன். அந்த பார்த்துட்டேன் சார். ப்ரோ ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க. 10th தெருவில் தான் சார் இருக்கேன். அக்கா எப்படியோ பாதி பணம் சம்பாரிச்சாச்சு. இன்னும் ஒரு 38,000 இருந்தா போதும்க்கா. சரிடா. ஓனர் பண்றாரு. ஹலோ சொல்லுங்க ஓனர். தம்பி, என் பெரிய பையன் சென்னையில வந்து செட்டில் ஆக போறான். வீட்டை இன்னும் 2 மாசத்துல காலி பண்ணிடுங்க. ஓனர் என்ன ஓனர் சொல்றீங்க? தம்பி, தமிழ் தானே சொல்றேன், ஒரு முறை சொன்னா புரிஞ்சுக்கப்பா. என்னடா ஆச்சு? அந்த ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்றாருக்கா. நகைக்குன்னு சேர்த்து வச்ச பணத்தை தவிர வேற பணமே இல்லையேக்கா. அக்கா ஃபங்க்ஷன் முடிச்சு சீக்கிரமே கிளம்பிடலாம். சரிடா. நில்லுங்க. ஆ ஏண்டா நீ எல்லாம் வேலை வெட்டிக்கு போவியா இல்லை தண்டமேனு வீட்லயே உக்காந்துருப்பியா? உங்க அக்கா கழுத்துல ஒன்னுத்தையும் காணோம். இந்த சொந்தக்காரங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? அவங்க இவ்வளவு போட்டிருக்காங்க, இவங்க இவ்வளவு போட்டிருக்காங்க, பாக்குறதே தான் உங்க வேலையா? சரி, நான் இப்ப கோல்ட் செயின் போடல, எனக்கு வந்து நீங்க வாங்கி தர போறீங்களா? இல்லல. டேய் வாடா போலாம். அக்கா சாரிக்கா, என்னால உனக்கு ஒரு கோல்டு செயின் கூட வாங்கி தர முடியல. டேய் எனக்கு தங்கம்லாம் வேணாம், என் தங்கமான தம்பியே போதும். வா.